அஸ்ஸலாமு அல்சியா சேனலில் டுடே என்ன சமையல்னா ரசம் வச்சுட்டேன். இன்றைக்கி டுனா ஃபிஷ் பொடி, மாசி பொரியல், வாழைக்காய் துவரம்லாம் எப்படி வைக்கிறங்கிறது ஏற்கனவே என் வீடியோவில் போட்டிருப்பேன், பார்த்துக்கிடுங்க. வாழைக்காவை வெட்டி மோர் ஊற்றி உப்பு போட்டு அந்த தண்ணியில் வெட்டி போடுங்க வாழைக்காய் வாயுனால் காயப்பொடியும் இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி போடுங்க. உளுந்தம்பருப்பு கடுகு போட்டு தாளித்து எண்ணெயிலே வத்தல் பொடி மஞ்சள் பொடி போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம், நாட்டு வெங்காயம், ஒரு சிறிய தக்காளி போட்டு நல்லா இப்படி எண்ணெயிலே வதக்குங்க. இன்னொரு அடுப்பில் மாசி வைக்க போகிறேன். மாசிக்கு நல்லெண்ணெய் எல்லா கடைகளையும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் மாசித்தூள் கிடைக்கும். இப்படி பாக்கெட்டாக வச்சுருப்பாங்க. ஒரு பாக்கெட் 10 ரூபா. 2 ஆளுக்கு ஒரு பாக்கெட் போதும். 2 ஆளுக்காக உள்ள சமையல் தான் மாசி பொரியல் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி ரொம்ப ஊற்றாதவங்க 2 தக்காளி போட்டுட்டு குறைவாக ஊற்றுங்க. அதுக்கப்புறம் இறக்கும் போது தேங்காய் துருவல், தேங்காய் பூ, பெரிய பல்லாரி 2, ஒரு பாக்கெட்டு டுனா ஃபிஷ் பொடி, மாசின்னு சொல்லுவோம், மாசி தூளுங்குவோம். அதுக்கு எப்படி வைக்கணுங்கிறத காட்டுறேன். நல்லெண்ணெய் தேவையான அளவு விட்டாச்சு. இந்த மாசி தூள் பாக்கெட்டில் வத்தலும் உப்பும் போட்டு இடித்து அவங்க பேக்கெட் பண்ணியிருப்பாங்க. எல்லா கடையிலும் இது கிடைக்கும். ஒரு அவசரத்துக்கு இடியப்பத்துக்கு நம்ம மாசி யானை வைக்கிறா இருந்தாலும், மாவு ரொட்டிக்கு மாசி சம்பல் செய்கிறதாலும் இதே மாதிரி நம்ம செய்துக்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி, எந்த பெரிய வேலையும் கிடையாது. ஃபஸ்ட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு வெடித்தோடனே கருவேப்பிலை, பல்லாரி, நாட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டால் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பல்லாரி தான் போட்டிருக்கேன். அதில் பெரிய பல்லாரியில் 2, ஒரு சிறிய தக்காளி, நல்லா வதக்கணும். உப்பு நிறைய போடக்கூடாது, லைட்டாக தான் போடணும். ஏன்னா அந்த பாக்கெட்டில் உப்பு போட்டிருக்கோம். கடைசியில் வாயில் வச்சு பார்த்துட்டு தான் பத்தாததுக்கு 2வது உப்பு போடணும். நாட்டு வாழைக்காய், பிஞ்சு வாழைக்காயில் வைங்க, அது நல்லது. இப்போ இந்த ஒரு பாக்கெட் கட் பண்ணி வச்ச டுனா ஃபிஷ் பொடியை போடணும். நான் சொன்ன அளவு ஒரு பாக்கெட்டுக்கு தான் தேவையான அளவு வத்தல் பொடி, பச்சை மிளகாயும் போடலாம். இந்த மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நான் இப்போ காட்டுறேன். எங்கள் ஊர் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். மழை பெஞ்சு தண்ணியாக தேங்கி ஸ்விம்மிங் பூல் உள்ள நாங்கள் இருந்த மாதிரி தான் எங்கள் ஊர் இருக்குது. இறக்கும் போது தான் தேங்காய் துருவல் போடணும். தண்ணியே ஊற்றாமல் சிம்மில் எண்ணெயில் வச்சுக்கிடணும். இன்றைக்கி ஒன்றுமே பண்ணலை, மழை நேரனால
கொஞ்சோண்டு ரசம், ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சுருவேன் ரசம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பருப்பு இருக்குது, வெறும் பருப்பு தால். சரியா? இதுக்கும் இந்த மாசி பொரியலுக்கும் சூப்பராக இருக்கும். நேற்று செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. இந்த பேப்பர்லாம் மாற்றிடுவேன். 10 நாளைக்கு ஒருக்க இந்த பேப்பர்லாம் மாற்றி இந்த பாட்டில்லாம் துடைச்சி நீட்டாக்கிடுவேன். நம்ம நான்ஸ்டிக்கில் வச்சு அடியே பிடிக்காமல் அழகாக வரும். சோறு வடிச்சிட்டேன். இப்படி தான் சரித்து வைப்பேன். வாசலில் சப்போட்டா பழம் எந்திரிச்சு வாங்கினேன். அது கழுவி வச்சாச்சு. கவுண்டர் டாப் க்ளீன் ஆகிட்டு இதை ஒரு பேப்பரை வச்சு க்ளீனாக துடைச்சிடும். துருவிய தேங்காய் பூ, வாழைக்காய் அடுப்பு அணைச்சாச்சு. மாசி பொரியல் ரெடி ஆகிட்டு இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கடையில் மாடி தோட்டத்தை போய் பார்த்துட்டு வந்துடும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கும் தேங்காய் சும்மா கொஞ்சோண்டு இருக்கிறத போட்டாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. எங்கள் ஊரை பாருங்கள், பக்கத்தில் தண்ணி தேங்கி கிடக்கு. பூனைக்கு என் பெட்டுக்கு ரோஸிக்கு பால் வச்சுருக்கேன். இன்னும் குடிக்கலை. பாருங்கள், மழை எப்படி தூரி மழை வெறிச்சிட்டு. இது எங்கள் வீட்டில் உள்ள பின்பகுதி. ஃபுல்லாக உடமரமாக தான் இருக்கும். பாருங்கள், தண்ணி தேங்கி கிடக்கு பாருங்கள். எல்லா வகையான பேர்ட்ஸ் வரும்பங்க. மரங்கொத்தி, அதில் நாரை நிற்கிது பாருங்கள். தண்ணிக்குள்ளே 2 பெரிய நாரை நிற்கிது பாருங்கள், தெரியுதா? எல்லாம் வந்துடும்.
பறந்து போகுது நின்றுட்டு. மழை பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. சரி, இப்போ மாடியிலேருந்து கீழே இறங்கியாச்சு. டுடே சமையல் அரிசியால் சுட சுட சோறு, வாழைக்காய் பொரியல், ரசம், தால், மாசிச்சம்பல். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் புளி ஊற்றலை, நீங்கள் ஒரு கொட்டை புளி ஊற்றிக்கிடுங்க, நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோட பார்ப்போம்.